அன்பு சகோதர சகோதரர்களே, வணக்கம். இன்றைக்கு திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து 5வது குறள். இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற குறளின் பொருளையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய இந்த ஆன்மீக மறுமலர்ச்சி சேனலில் இந்த சொற்பொழிவுகளை எல்லாம் நான் தருவதற்கு ஒரே காரணம், நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், யோகிகள் இவர்களெல்லாம் இந்த மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் போற்றிவிட்டு அவர்களை புகழ்ந்து பேசிவிட்டு நம்முடைய வாழ்வில் அதையெல்லாம் பின்பற்றாமல் நாம் இருந்து விட்டோமே ஆனால் அவர்களெல்லாம் நமக்காக சொன்ன அத்தனை விஷயங்களும் வீணாகி போய்விடும். ஆகவே இதையெல்லாம் வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். சரி சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய குறளுக்கு போகலாம். இந்த குறளிலே வள்ளுவர் இருள் சேர் இரு வினையும் சேரா என்று முதல் அடியிலே சொல்லியிருக்கின்றார். அதாவது இங்கே இருளை சேர்க்கக்கூடியது என்று முதலிலே சொல்லிவிட்டு இருவினை என்று சொல்லுகின்ற பொழுது, இருள் சேர் இருவினையும் என்று சொன்னால் 2 விதமான வினைகளும் இருளை தரக்கூடியது என்றுதான் அது பொருள். இருள் சேர் இருவினையும் சேரா என்று அடுத்தது சொல்லுகின்றார். இந்த இருளை கொடுக்கக்கூடிய இந்த இருவினைகளுமே ஒருவரை சேராது. சரி, அப்படி என்றால் யாரிடம் சேராது என்று சொன்னால், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று அதற்கான விடையை அடுத்த வரியிலே அவர் கொடுத்திருக்கின்றார். யாரிடம் இந்த இருளை தரக்கூடிய இருவினைகளும், இருவினை என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினை, அதாவது புண்ணிய காரியங்களும் பாவ காரியங்களும், இந்த இரண்டுமே இருளை தரக்கூடியது என்று சொல்லுகின்றார். அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த இருளை தரக்கூடிய 2 விதமான வினைகளுமே சேராது. யார் ஒருவர் இறைவன் என்பவன் யார் என்று அந்த பொருள் உணர்ந்து, அதாவது இறைவனை உணர்ந்து அவனுடைய புகழை பாடுகின்றவர் யாரோ அவரிடத்திலே இந்த 2 வகையான வினைகளும் சேராது என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே இருள் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். இங்கே இருள் என்பதற்கு 2 விதமான பொருள்கள் உண்டு. இருள் என்றால் அதை துன்பம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே இந்த குறளிலே அவர் சொல்ல வருகின்றது, அவர் மறு பிறப்பை சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒருவருடைய நல்வினையும் தீவினையும் தான் அவன் அடுத்த பிறப்பு, எத்தகைய பிறப்பை அவன் எடுக்கப் போகின்றான் என்பதை நிர்ணயிக்கக்கூடியது. இதைதான் வேதங்கள் அனைத்துமே, சாத்திரங்கள் அனைத்துமே, தத்துவங்கள், ஆன்மீக தத்துவங்கள் அனைத்துமே ஒத்துக்கொள்ளக்கூடியது. ஆகவே ஒருவனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்றவாறு தான் அடுத்த பிறப்பு அமைகிறது. அப்படி அடுத்த பிறப்பு என்று சொன்னாலே அது இருளில் நாம் மாட்டிக்கொண்டதற்கு ஒரு ஒப்பான ஒரு விஷயம்தான். இன்னொரு கொள்கையில் கூட சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க என்று சொல்லியிருப்பார். ஸோ அங்கே அந்த பிறப்பை பேதமை என்று சொல்லியிருப்பார். பேதமை என்றால் அங்கே அதாவது அறிவு தெளிவின்மை அல்லது அறிவின்மை என்ற ஒரு பொருளை தரக்கூடியது பேதமை. அதேதான் இந்த குறளிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், இருள் என்றாலும் இருளிலே ஒன்றுமே புரியாது அல்லவா? இருட்டிலே எது எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும், எதுவுமே புரியாது, அறிவுக்கு தெரியாது. அதேதான் அந்த இந்த குறளிலே பிறப்பெண்ணும் பேதமை நீங்க என்று சொல்லியிருப்பார். ஆகவே பேதமை என்றால் தெரிவதில்லை, என்ன செய்வது, எது நல்லது எது கெட்டது என்று அறிவுக்கு தெரியாதுதான் பேதமை. அதைத்தான் இங்கே குறிப்பாக சொல்லுகின்றார். ஆனால் இருள் என்பதற்கு துன்பம் என்றும் பொருள்தான். அப்படி எடுத்துக்கொண்டாலும் இங்கே அது பொருந்தத்தான் செய்யும். ஏனென்றால் நல்வினைகளும் தீவினைகள் இரண்டுமே இந்த பிறப்பு என்ற அந்த துன்பத்தை தந்துவிடும் என்ற பொருளிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பிறவி என்ற அந்த இருளிலே உங்களை மாட்டிவிடும் என்று சொல்லுகின்றார். ஆனால் எவர் ஒருவர் இறைவன் பொருளை உணர்ந்து, அதைத்தான் அவர் சொல்லுகின்றார்,
பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவனிடத்திலே இந்த இரண்டு வகையான, அந்த மனிதன் செய்கின்ற இரண்டு வகையான அந்த வினைகளுமே அதனால் விளைகின்ற பிறப்பு என்பதே அவனுக்கு கிடையாது என்று சொல்லுகின்றார். சரி, இந்த நல்வினை தீவினை இரண்டுமே இருளை தரக்கூடியது என்று சொல்லுகின்ற பொழுது அங்குதான் நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதாவது நாம் பிசிக்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும் நியூட்டனின் மூன்றாவது விதி. அதாவது எவரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பதுதான் அந்த விதி. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை ஒன்று உள்ளது என்பதுதான் அந்த நியூட்டனின் மூன்றாவது விதி. இது இந்த பௌதிகத்துக்கு மட்டுமல்ல, இது உலகம் முழுமைக்கும் அனைத்து செயல்களுக்குமே இது பொருந்தும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான எதிர்வினை ஒன்று நிச்சயமாக உண்டு என்பதுதான் அந்த பொருள். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே வள்ளுவர் சொல்லுகின்ற இருவினை என்று சொன்னால் அந்த இரண்டுமே பிறப்பென்னும் இருளை தரக்கூடியது என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி நல்வினை செய்தாலும் அதற்கு மீண்டும் பிறப்பு உண்டா என்று பலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். சரி, இங்கே விதி என்பது ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே இரண்டு விஷயங்களைத்தான் அவனால் செய்ய முடியும். ஒன்று நல்லதை செய்வான், மற்றொன்று தீமையை செய்வான். நல்லதும் இல்லாமல் தீயதும் இல்லாமல் நடுநிலையான ஒன்றை எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. இங்கே மற்றொன்றையும் இங்கே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லது என்று சொன்னால் அது பிறருக்கு மட்டும் செய்கின்ற நன்மையை குறிப்பது அல்ல. உங்களுக்கே நீங்கள் நல்லதை செய்து கொள்ளலாம், தீயதையும் செய்து கொள்ளலாம், இல்லையா? உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நன்மையை தேடிக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கே நீங்கள் தீமை வரும்படியும் நீங்கள் காரியங்களை செய்து விடுவீர்கள். ஆகவே இங்கே நல்வினை தீவினை என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நல்லது என்பது ஒரு செயல், ஏதேனும் ஒரு ஆக்ஷன். ஆகவே நல்ல செயலை செய்தாலும் பொதுவான விதி என்ற எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்பது. அதைத்தான் நாம் சொல்லுகின்றோம், நல்வினை பயனாக இந்த பாக்கியத்தை நான் பெற்றேன், இந்த நற்பயனை நான் பெற்றேன் என்று சொல்வது உண்டு. ஆகவே வாழ்க்கையிலே நமக்கு நற்பயனாக நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற இன்பங்களை எல்லாம் நாம் செய்த அந்த நல் வினைகளினுடைய பயனாக நாம் முற்பிறப்பிலே செய்த அந்த நல்ல வினைகள் எல்லாம் நமக்கு திரும்பவும் அது நற்பயனாக, அதனுடைய எதிர் விளைவாக இந்த பிறப்பிலே நாம் அனுபவிக்கின்றோம். அதே போல தீமைகளை நாம் செய்தாலும், நான் முன்பே கூறினேன், தீமை என்பது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தமக்கு தாமே செய்து கொண்டாலும் அது தீமைதான். அதாவது உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய மனதிற்கு நீங்கள் தீங்கு விளைவிக்குமாறு செய்தாலும் அதுவும் நீங்கள் செய்த வினைதான். ஏனென்றால் இந்த மனித உடல்தான், இந்த உடலால் செய்யப்படுகின்ற செயல்களால் இந்த உடலுக்குள் இருக்கின்ற மனமானது இந்த மனிதன் என்ற நிலையை தாண்டி இறை நிலையை அடைய வேண்டும். இது தனக்கும் பொருந்தும், மற்ற மனிதர்களுக்கும் இது பொருந்தும். எல்லா ஜீவன்களும், எல்லா மனித நிலையில் உள்ள ஜீவன்களும் அடுத்த நிலையாகிய ஆறாவது அறிவாகிய மனித இந்த நிலையை அடைந்த பின் அதற்கு அடுத்த நிலை இறைநிலை மட்டும்தான். அதை தான் நாம் மோட்சம் என்று சொல்வோம், அல்லது வீடு பேறு என்று சொல்வோம், அல்லது இறைநிலை அடைதல் என்று சொல்லுகின்றோம். ஆகவே எல்லா மனங்களும், எல்லா உடலுக்குள்ளும் இருக்கின்ற ஒவ்வொரு மனமும் அதனுடைய செயல்களின் மூலமாக அது அடுத்த நிலையாகிய இறைநிலையை அல்லது மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் படைப்பின் விதி. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய உடலுக்கு நீங்கள் துன்புறுத்தி அதன் மூலம் அவர்களுடைய மனம் வேதனை செய்யப்படுவது ஒன்று. உங்களுடைய உடலையே நீங்கள் கெடுத்துக்கொண்டு உங்களுடைய மன வளர்ச்சியை நீங்கள் வளர விடாமல் தடை செய்வதும் அதுவும் அதே அந்த மதிப்பை தான் பெறுகின்றது. உதாரணமாக சிலர் பார்த்தீர்களேயானால் குடித்து 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 இந்த மனித மூளையினுடைய வளர்ச்சியே அவர்கள் ஒரு மிருகத்தை விட கீழான நிலைக்கு இந்த மனித தேகத்திற்குள்ளே கிடைத்த இந்த அற்புதமான அறிவின் வளர்ச்சியை
மனதை மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு பதிலாக இந்த பிறப்பையே வீணடிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறு இதுபோல குடி மட்டுமல்ல, பல்வேறு தீய பழக்க வழக்கங்களால், தீய சிந்தனைகளால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை இந்த 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 மனித பிறப்பு அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார். ஆகவே அத்தகைய ஒரு பிறப்பை தனக்கு தாமே அளித்து கொண்டாலும் இறைவனுடைய இந்த படைப்பிலே இந்த தேகம் என்பது நீங்கள் படைத்தது அல்ல. ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒவ்வொரு படைப்பும் நமக்கு மேலே உள்ள அந்த இறை பேர் அறிவினால் எல்லாமே உருவாக்கப்படுகிறது. அதனுடைய முடிவு ஓரறிவு நிலையிலிருந்து தொடங்கி படிப்படியாக அறிவு முன்னேறி இறைவனுடைய அந்த மெய்யறிவை அடைகின்ற வரையிலே அது வளர்ந்து கொண்டு போகின்ற இருக்கிறது. இந்த பரிணாமத்திலே அதற்கு தடையாக எத்தகைய செயலாக இருந்தாலும் அது ஒரு செயல்தான். ஆகவே இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் பிறருக்கு துன்பம் விளைவித்தால் மட்டுமல்ல, உங்களுடைய தேகத்துக்கே நீங்கள் துன்பத்தை விளைவித்து உங்களுடைய மனதினுடைய வளர்ச்சி, இறைவனை நோக்கி வளர்கின்ற இந்த மனதை நீங்கள் அதனுடைய வளர்ச்சியிலே தடை செய்தாலும் அதுவும் அதே பாவம் என்ற இடத்தைத்தான் அது பெறுகின்றது. அதுபோல வாழ்நாள் முழுவதும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. ஆக்ஷன் என்று வந்துட்டாலே அதனுடைய ரியாக்ஷன் என்பது உண்டு. ஆகவே நம்ம அறிவுக்கு கணக்கூட போட முடியாது எத்தனை செயல்கள் ஒரு நாளைக்கு செய்கின்றோம், அது எத்தகைய விளைவுகளை தரும் என்பதை பற்றியெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதுமே நாம் செய்து கொண்டிருக்கையிலே அதனுடைய எதிர்வினைகள், உதாரணமாக நீங்கள் ஒரு நல்வினையை நீங்கள் செய்கின்றீர்கள், ஒரு நல்ல காரியத்தை, பிறருக்கு மிகப்பெரிய அளவிலே உதவுகின்ற ஒரு நற்காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அது மனிதர்களுக்காகட்டும் அல்லது பிற உயிர்களுக்காகட்டும். ஒரு தாவரத்திற்காக நீங்கள் நல்லதை செய்தாலும் அது நல்வினை தான். ஒரு மனிதருக்காக நீங்கள் நல்ல இதை செய்தாலும் அது நல்வினை தான். ஆக அப்படி நீங்கள் செய்த அந்த நல்வினைகள் சேர்ந்து கொண்டே போகிறது. அப்படி செய்த அந்த நல்வினைக்கான பயனை நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்த உடனேயே உங்களுக்கு வருகிறதா? அல்லது ஒருவருக்கு நீங்கள் தீங்கு செய்தீர்கள், இப்போ அவர் தீங்கு செய்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த பாதிப்பு அடைந்தவருடைய அதே அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பமானது நீங்கள் செய்து முடித்த அடுத்த கணம் திரும்பி உங்களுக்கு வருகிறதா? சற்று யோசித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும். நிச்சயமாக வருவதில்லை. ஆனால் இந்த பிறப்பிலே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே நமக்கு சில நன்மைகள் நடக்கும். நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அதே போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள், மிகப்பெரிய ஒரு துன்பத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அந்த துன்பம் உங்கள் பிறக்கின்ற பொழுதே கூட வரக்கூடியதாக இருக்கலாம். சிலர் உடல் ஊனமாக பிறப்பார்கள், பல்வேறு உறுப்புகள் குறைபாடோடு பிறப்பார்கள், தீராத நோயோடு பிறப்பார்கள், அல்லது பிறந்த பிறகு அதை நாம் இந்த பிறவிலேயே அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதெல்லாம் நாம் பார்க்கலாம். இது போன்ற இன்பங்களும் துன்பங்களும் நீங்கள் இப்போது செய்த உடனேயே அதற்கான பயனாக வருவதில்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன். ஆகவே இப்படி வருகின்ற இந்த துன்பங்களுக்கு காரணம் என்னவென்று நமக்கு புரியவில்லை. சிலரோட வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிந்த கூட சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் மிக நல்லவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களே, யாருக்கும் அவர்கள் எந்த ஒரு தீங்கும் செய்யாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் எல்லையற்ற துன்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த துன்பங்களால் பாதிக்கப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அல்லது நீங்களே யாருக்குமே தீங்கு செய்யாத ஒரு மனிதராக இருந்திருப்பீர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், முடிந்தால் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை சொல்லனா துயரத்தை தரக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடியதை பார்த்திருக்கலாம். இதெல்லாம் உண்மையா பொய்யா? நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் இந்த துன்பம் என்பதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை, எப்போ செய்தது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அதே போல நன்மை வந்து சேர்ந்தாலும் இந்த நன்மைக்கான நன்மை வந்தால் அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை, வந்தால் அது சந்தோஷத்தை அனுபவித்து விடுவோம். ஆனால் துன்பம் என்று வந்து விட்டால் அதை பயங்கரமாக யோசனை செய்து கொள்வோம். இறைவா, என்னை இப்படி தண்டிக்கிறாயே, எதற்கான இந்த துன்பத்தை எனக்கு தந்தாய்? யாருக்குமே நான் தீங்கு செய்ததில்லையே, மனதால் கூட நான் பிறருக்கு துன்பத்தை நினைத்தது கூட இல்லையே, என் வாழ்க்கையிலே எதற்காக இப்படி துன்பம்? பொருளாதார துன்பம், என்னுடைய மனைவிக்கு அல்லது என்னுடைய பிறந்த குழந்தைக்கு
இதய நோய் இருக்கிறது, அல்லது தீராத ஒரு நோய் ஏதோ உண்டாகி இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அதை தீர்க்க வேண்டும் என்றால் பணம் தேவை. ஆனால் அந்த அளவுக்கு பணம் என்னிடத்தில் இல்லை, நான் என்ன செய்வேன்? இப்படி ரொம்ப விரிவாக நான் போக வேண்டியதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். எதற்கென்றால் இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு செஞ்சதல்ல, இப்போது செய்ததனுடைய வினைகள் அல்ல, எப்போதோ செய்ததனுடைய விளைவுதான். காரணம் இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை. காரணம் இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையிலே நன்மை வருவதும் இல்லை, தீமை வருவதில்லை. இதற்கு பின்ன அதனால் தான் சொன்னார்கள் நம்மளுடைய ஞானிகள் எல்லாம், இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து தான் சொன்னார்கள். தீதும் நன்றும் பிறதரவாரா என்று சொன்னார்கள். இந்த தீமையும் நன்மையும் உங்க வாழ்க்கையில் வருகிறது, இன்னொருத்தர் தந்ததில்ல, நீங்க போட்டதை தான் நீங்க அது எதிர்வினையா அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்வார். இங்க முற்பகல் என்று சொன்னால் காலையில செஞ்சா மறுபடியும் பிற்பகல்னா ஈவினிங் வரும் அப்படின்றது அல்ல. இங்க நீங்க முற்பிறப்புல எண்ணிலடங்காத பிறப்புகள். ஏனென்றால் ஒரு பிறப்பிலே நீங்க செய்கின்ற அந்த ஒரு செயல் என்பது ஒரு நாளைக்கு எண்ணற்ற செயல்கள் செய்கிறீர்கள். ஒரு பிறப்பு முழுவதும் நீ செய்கின்ற செயல்களை உங்களால் எண்ணி சொல்லிவிட முடியுமா? அதில் நல்லது எத்தனை செய்தோம், கெட்டது எத்தனை செய்தோம், அதாவது புண்ணியம் எத்தனை செய்திருக்கோம், பாவம் எத்தனை செய்திருப்போம் என்பதையெல்லாம் நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் எந்த ஒரு ஆற்றலால் இந்த உயிர்கள் படைக்கப்படுகின்றன, இவையெல்லாம் வாழ வைக்கப்படுகின்றன, இந்த கோள்கள், கிரகங்கள், உயிருள்ளவை, உயிரற்றவை அனைத்தையும் பராமரிக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நிர்ணயித்து வழிநடத்தி செல்லுகின்ற அந்த விதிமுறைகள், இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிகளின்படி எல்லாமே நகர்கின்றன. ஆகவே ஒரு மனிதன் செய்கின்ற செயலுக்கான வினைகளும் நல்வினை தீவினைக்கான பயன்களும் எத்தகைய வகையிலே மீண்டும் அடுத்த பிறப்பு, அவனுக்கு அடுத்த பிறவிலே எப்படி அது வடிவமாக வந்து சேரப்போகிறது என்பது, மீண்டும் நீங்கள் மனிதராகவே பிறந்து நீங்கள் முற்பிறப்பிலே பல்வேறு பிறவிகளே செஞ்சதெல்லாம் அடுக்கடுக்காக சேர்ந்து கொண்டே இருக்கும். இதுவரை இந்த பிறப்பிலே நாம் இருக்கின்றோம். இதுவரை எத்தனை பிறப்புகளாக நாம் இது போன்ற செயல்களை நாம் செய்து வச்சிருக்கிறோம். அதற்கான வினை பயன்களை நாம் தீர்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிறப்பிலே நாம் அதெல்லாம் அனுபவிக்கிறோம் என்றால், அதாவது புதிதாக நீங்க எந்த ஒரு வினையும் செய்யவில்லை என்றால் பழையதை மட்டும் கழித்து விட்டு போய்விடலாம். ஆனால் ஏற்கனவே நாம் செய்த வினைகள் பல்வேறு பிறவிகளிலே சேர்ந்திருக்கிறது, எண்ணிலடங்காதவை. இந்த பிறப்பிலும் மீண்டும் மீண்டும் நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அதுவும் நம்மளுடைய முந்தைய அந்த செயல்களுக்கு பின்னால் போய் வரிசையிலே நிற்கிறது. இதையெல்லாம் மனிதர்கள் நாம் யோசித்து இதை உணர வேண்டும். அப்போ இதற்கு முடிவென்பதே இல்லை. எது நாம் செய்த வினைகளினுடைய அதனுடைய வினை பயன்களை, ஏனென்றால் முடிவென்பது இல்லை என்று சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாள் என்பது எத்தனை நாள் என்று கூட சொல்ல முடியாது. சிலர் பிறந்து ஒரு நாளிலே இறப்பார்கள், சிலர் பிறந்து 5 வருடத்தில் இருப்பார்கள், சிலர் 100 வருடம் கூட வாழலாம் இருப்பார்கள். அந்த காலகட்டத்திலே எத்தனை அந்த முற்பிறப்பினுடைய வினைகளை அனுபவித்தார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாமே தீர்ந்து விடாது. ஏனென்றால் எண்ணற்ற செயல்களை ஒரு பிறப்பிலும் செய்கின்றோம். இந்த குறுகிய காலத்திலே அதற்கு பிறகு இந்த உடல் இங்கே இருக்காது. ஏனென்றால் உடல் சரிந்து போய்விடும், அது சரீரமாக மாறிவிடும். 39 வயதிற்கு பின்னால் இந்த உடலுடைய ஒவ்வொரு செல்லுமே அதனுடைய வலுவை இழந்து சிறிது சிறிதாக பலவீனம் அடைந்து அது வாழ்வதற்கு தகுதியற்ற ஒன்றாக அந்த உடல் அழிந்துவிடும். அப்பொழுது ஒவ்வொரு பிறப்பிலும் தொடர்ந்து வருகின்ற இந்த மனம்தான் அடுத்தடுத்த உடலை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் காரியங்களை செய்வது, செயல்களை செய்வது உங்கள் உடல் அல்ல, உங்களுடைய மனம்தான் நினைக்கிறது. அந்த மனம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த மனதிற்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாமல் அருவமாக இந்த உடல் தோற்றத்திற்கு உள்ளாரே அமர்ந்து கொண்டு இந்த உடலை அது வேலை வாங்கி கொண்டிருக்கிறது. மனம் ஏதேனும் ஒன்றை நினைத்தால் அதை செய்வதற்காக நமது புலன்களும் அதாவது செயல் உறுப்புகளும், சென்சாரி ஆர்கான்ஸும், மோட்டார் ஆர்கான் செயல் உறுப்புகளும், உணர்வு உறுப்புகளும் தயாராக இருக்கின்றன. மனம் சொல்வதை இவையெல்லாம் செய்கின்றன. உண்மையா பொய்யா? உடல் நினைப்பதில்லை, உடல் ஒன்றை செய்ய சொல்வதில்லை, மனம் செய்ய சொல்லுகிறது, அதை உடல் செய்து முடிக்கிறது. இதை யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த ஆன்மீக தத்துவத்தை உணர வேண்டும். அதனால்தான் இந்த உடல் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் இது வளர்ச்சி அடையாது. ஆனால் மனம் என்பது தொடர்ந்து அடுத்தடுத்த செயல்களை செய்து கொண்டும் முன்னால் செய்த அந்த வினைகளின் அந்த
பிரதி பலன்களை அனுபவிப்பதற்காகவும் அடுத்தடுத்த உடலை எடுத்துக்கொண்டே போகின்றது. ஏன் அந்த மனம் அழிவதில்லை என்று சொன்னால், இந்த உடலில் இருக்கின்ற மனம்தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தது. உங்கள் மனம் ஒரு செயலை செய்கிறது. உங்கள் மனம் செய்த ஒரு காரியத்தினுடைய பயனை ஒருவருக்கு நீங்கள் துன்புறுத்தீர்கள், ஏதேனும் ஒரு துன்பத்தை தந்தீர்கள் என்றால் அந்த மனிதனுடைய மனம் வேதனைப்படுகிறது, உடல் வேதனைப்படுவதில்லை. உடலால் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த உடலில் ஏற்பட்ட பாதிப்பால் அந்த மனிதனுடைய மனம்தான் துன்புறுகிறது. உண்மையா பொய்யா? அப்படி என்றால் அந்த காரியத்தை செய்தது உங்கள் உடல் அல்ல, மனம் செய்ய சொன்னது உங்களுடைய உடல் செய்தது. அப்படி என்றால் செய்தது உங்கள் மனம். அப்ப உண்மையிலேயே ஒரு செயலை செய்வது உங்கள் மனம். அப்போ அந்த செயலினுடைய அந்த மறு பயனை நீங்கள் செய்த மனம் செய்த வினையினுடைய அந்த பயனை திரும்ப அனுபவிப்பதும் அதே உங்களுடைய மனம்தான். அந்த மனம்தான் துன்புறுத்தியது. அந்த மனம்தான் மீண்டும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா உங்களுக்கு? உடல் அழிந்து போகலாம், ஆனால் செய்தது செயல்களை எல்லாம் செய்வது மனம்தான். அதனால் தான் மனம் அழிவதே இல்லை. இந்த உடல் அழிந்த பின் எத்தனை செயல்களை எத்தனை பிறப்புகளாக அந்த மனம் செய்ததோ, ஒரு தனி மனித மனம் செய்ததோ, அத்தனை வினைகளினுடைய பயன்களை அது அனுபவித்தே தீர வேண்டும். செயலுக்கான அந்த எதிர்வினை என்பது இது யுனிவர்சல் லா, பிரபஞ்ச விதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்தடுத்த பிறப்பு நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தீமையை செய்தால் மட்டுமில்லை, இப்பொழுது மிகப்பெரிய நல்ல காரியங்களையே நீ செய்து கொண்டே இருப்பதாக வைத்துக் கொள்வோம். விதி என்ன சொல்கிறது? ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. நீங்கள் நல்ல காரியங்களை தொடர்ந்து ஒவ்வொரு பிறப்பிலும் செய்து கொண்டே இருந்தாலும், எண்ணிலடங்காத செயல்களை செய்தாலும், அந்த ஒவ்வொரு செயலுக்கான அந்த திரும்பவும் நல்வினையை, அதற்கான பயனை, நற்பயனை, சந்தோஷத்தை, இன்பத்தை இந்த மனம் பெற்றாக வேண்டும். ஏனென்றால் இன்னொரு உயிருக்கு அது இன்பத்தை தந்திருக்கிறது மனம். அது ஒரு செயல். அந்த செயலுக்கான எதிர்வினையும் அது அனுபவித்து தீர வேண்டும். அப்படி பார்த்தால் ஒருவர் நல்வினையே செய்து கொண்டிருப்பதாக இருக்கலாம். ஆனால் இதே போலதான் எண்ணிலடங்காத அந்த செயல்களை வாழ்நாள் முழுவதும் செய்கின்ற பொழுது நீங்கள் இப்ப இந்த பிறப்பிலே ஒரு நன்மையை செய்தால் அந்த நன்மைக்கான அதனுடைய எதிர்வினையும் உடனே வந்து சேர்வதில்லையே. உண்மையா பொய்யா? ஆகவே இதுவும் சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அதற்காக அந்த நல்வினையை அனுபவிப்பதற்காகவும் பல்வேறு பிறப்புகளாக சேர்த்து வைத்திருந்த அந்த நல் வினைகளினுடைய பயனை அனுபவிப்பதற்காக இந்த உடல் அழிந்த பின் மீண்டும் அதே மனம் நாம் செய்த நல்வினைகளுடைய அந்த பயனை அனுபவித்து தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் மீண்டும் ஒரு உடலை அதை எடுத்தாக வேண்டும். ஏனென்றால் உடலின்றி மனதால் தனித்து வாழ முடியாது. மனதிற்கு உடல் தேவை, மூளை தேவை, உறுப்புகள் தேவை. இதையெல்லாம் அது உடைய ஒரு உயிருள்ள ஒரு தேகத்தை அது பெற்றால்தான் அந்த மனம் அந்த உடலுக்குள்ள இருந்து மறுபடியும் இயங்க முடியும். இந்த உடலின் மூலமாக மறுபடியும் அதன் கர்ம வினைகளை திரும்ப உள்வாங்கி அதை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்க முடியும். ஆகவே இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றது, அதனால் தான் நான் சொல்லுகின்றேன், நல்வினையாக இருந்தாலும் தீமனையாக இருந்தாலும் அது அடுத்த பிறப்புக்கு காரணமாக அமைகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார். இருள் சேர் இருவினையும், இந்த இரண்டு வினைகளும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும், அது நல்லதாக செய்தாலும் சரி தீமையாய் செய்தாலும், அதனுடைய அதாவது உடல் அழிந்த பின் மீண்டும் இன்னொரு உடலை எடுத்து அதன் மூலமாகத்தான் அந்த இன்ப துன்பங்களை மனம் அனுபவிப்போம். அதற்காக அது பிறப்பு எடுத்தே ஆக வேண்டும். அது இருள்தான். பிறப்பு என்றாலே அது துன்பம் தான். அங்கே அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார். அங்கே இருள் சேர் இரு வினைகளும். சரி, இதுதான் இலக்கணம். இரு வினைகளுமே பிறப்பை தந்துவிடும். பிறப்பு என்று வந்துவிட்டாலே அங்கே துன்பம்தான். பிறந்த மனிதர்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனாவது என் வாழ்நாள் முழுது நான் இன்பத்தை தவிர வேறு ஒன்றுமே பார்க்கவில்லை என்று சொல்வானா? துன்பத்தை தவிர வேறு ஒன்றுமே நான் பார்க்கலையா? ஏன்னா இன்பம்னு கேட்டால் உங்கள் வாழ்நாளில் இப்போ ஒரு 60 வயசு மனுஷனை நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா, சார் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் என்று அனுபவித்தது எதெல்லாம் கேட்டு பாருங்க சொல்லுவார். 1-2 தான் சொல்லுவார். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எவ்வளோன்னா எண்ணில் அடங்காது போயிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லை? நான் பொதுவான ஒரு இதைத்தான் சொல்லுகின்றேன். இதை நீங்கள் மறுக்க முடியாது. ஆகவே இந்த பிறப்பு என்றாலே அங்கே துன்பம் தான் மிகுந்திருக்கிறது. அதனால் இந்த துன்பமான பிறப்பு ஒருத்தருக்கு நிச்சயமாக திரும்பவும் வராமல் போகின்றார். அது எப்படிங்க?
இந்த விதி உண்மை என்றால் எது? ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. நற்காரியத்தை செய்தால் அதன் பயனாக பிறருக்கு இன்னா முற்பகல் செஞ்சால் பிற்பகல் அந்த இன்னா நமக்கு வரும் என்பது விதி. அதே போலதான் நீங்கள் பிறருக்கு நன்மையை செய்திருந்தால் அந்த நன்மைக்கான பயன் பிற்பகல், அதாவது அடுத்த பிறப்புல வரும் என்பது இதெல்லாமே மாற்ற முடியாது. எத்தனையோ உதாரணங்கள் நாம் ஞானிகளுடைய கருத்துக்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் அவசியமில்லை. 1-2 இதிலே நீங்கள் புரிந்து கொள், இதுதான் விதி என்பது. சரி, இதுதான் விதி என்றால் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார், இப்படி நீங்கள் ஒவ்வொரு பிறப்பிலும் செய்கின்ற நல்வினை தீவினைக்கான பிரதி பலனாகிய அடுத்த பிறப்பு, துன்பத்தை தரக்கூடிய அந்த பிறப்பே வந்து சேராது என்று சொல்லுகின்றார். அது எப்படி சாத்தியம்? இந்த கணக்கை யார் நேர் செய்வது? பல்வேறு பிறப்புகளாக சேர்த்து வைத்திருந்த நல்வினையும் தீவினையும் இன்னும் எத்தனை பிறப்புகளால் நமக்கு அளிக்க வேண்டியது இருக்கிறது. வெறும் கழித்து கொண்டு போயிருந்தால் பரவாயில்லை, ஒவ்வொரு பிறப்பிலும் புதிதாக சேர்த்து கொண்டே இருக்கின்றோம், புதிய புதிய செயல்களை செய்து, இல்லையா? ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார், உறுதியாக சொல்லுகின்றார், வள்ளுவர் கூற்றிலே ஒன்று பொய்யாக இருக்க வேண்டும், அது இல்லை என்றால் அதிலே உண்மை இருக்க வேண்டும். ஆனால் வள்ளுவர் ஒரு பொய்யான கூற்றை சொல்லுவார் என்றால் நீங்கள் நம்புகின்றீர்கள்? நிச்சயமாக இல்லை. இதுதான் தெய்வீக உண்மை. அதனால்தான் அவர் தெய்வ புலவர். இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பௌதிகத்துக்குள்ளே வரக்கூடியதல்ல, மெய்ஞானத்திற்குள் வரக்கூடியது. இதெல்லாம் இந்த அபர ஞானத்திலே, புற உலக பொருள்களிலிருந்து பெறுகின்ற ஞானத்திலே அறிந்து கொள்வதல்ல. இந்த விஞ்ஞானமே ஆன்மீக விஞ்ஞானம், புறப்பொருள் விஞ்ஞானம் அல்ல. ஆனால் வள்ளுவர் சொல்வது உண்மை என்றால் எப்படி அது சேராமல் போகும் என்று சொன்னால், இங்கே நாம் ஒன்று அடுத்த வரியிலே நீங்கள் கவனியுங்கள், அடுத்த வார்த்தைகளை கவனியுங்கள். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இங்கே தாங்க எப்படி அது ரெண்டும் சேராததுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காரு. இது எவ்வளவு பேர் இதற்கான விரிவுரையை திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது எப்படின்றது பார்ப்போம். இப்போ இவ்வளவு விளக்கங்கள் அந்த முதல்ல அந்த வார்த்தைகளுக்கு மட்டுமே பார்த்தோம். ஆனால் வள்ளுவர் சொல்லுகின்றார், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மாட்டு என்றால் அவரிடத்திலே அர்த்தம். புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னால் புகழ் பாடியவனிடத்திலே என்று அர்த்தம். யாரை பற்றிய புகழ் பாடியவனிடத்திலே? இறைவன் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னால் இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருப்பவனிடத்திலே என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் என்பதற்கான விளக்கங்களை இதற்கு முந்தைய குறள்களிலே நாம் விரிவாக பார்த்து விட்டோம். வள்ளுவர் சொல்லுகின்ற இறைவன் என்பது இந்த மனிதர்களால் படைக்கப்பட்ட இறைவன்கள் அல்ல, தெய்வங்கள் அல்ல, தேவதைகள் அல்ல என்பதை முந்தைய குறளிலும் நாம் விவாதித்து இருக்கின்றோம். இன்றைக்கு எதையெல்லாம் இறைவனின் திருவுருவமாக நாம் பாவித்து கொண்டிருக்கின்றோமோ, பார்த்து கொண்டிருக்கின்றோமோ, கோடிக்கணக்கான கோயில்களிலே விக்கிரகங்களாக வைத்திருக்கின்றோமோ, இது எல்லாமே புராணங்களில் சொல்லப்பட்ட சித்தரிக்கப்பட்ட உருவங்கள். புராணங்கள் என்று சொன்னால் இதனுடைய தோற்றம் 1530 ஆண்டுகளுக்கு அந்த காலகட்டத்திலே 1530 ஆண்டுகளுக்கு அல்லது 1600 என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வருடங்களுக்கு அந்த காலகட்டத்திலே உருவான புராணங்கள். நமது இந்தியாவிலே மிகப்பெரிய புராணங்கள் என்று சொன்னால் வியாசரால் தொகுத்து தரப்பட்ட 18 புராணங்கள். ஸோ அந்த புராணங்களுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய கூகுளில் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா 18 புராணங்கள் எவை என்று சொன்னாலே அந்த 18 புராணங்களுடைய பெயர்களெல்லாம் வந்துவிடும். நான் விரிவாக போக விரும்பவில்லை. ஆனால் புராணம் என்று சொன்னால் முதலிலே அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமது இந்திய இலக்கியங்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் நீங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 என்னவென்று சொன்னால், ஒன்று இதிகதா, மற்றொன்று இதிஹாசா, மூன்றாவது காவியா, நான்காவது புராணம். இந்த இதிகதா என்று விரைவாக நாம் சொல்லி முடிக்கின்றேன். இதிகதா என்று சொன்னால் இது சமஸ்கிருத சொல். இதிகதா என்று சொன்னால் ஹிஸ்டரி, இங்கிலீஷில் HISTORY ஹிஸ்டரி, அதாவது வரலாறு. வரலாறு என்பதை புரட்டு கதைகள் அல்ல, புனையப்பட்ட கதைகள் அல்ல. வரலாறு என்று சொன்னால் நம்முடைய மனித அறிவால் நீங்கள் அதை பதிவிட்டு வைக்க
பட்ட அந்த நாளிலிருந்து நடந்த உலகில் நடந்த சம்பவங்கள் வரிசை கிரமமாக காலக்கிரமமாக அவையெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் ரெக்கார்ட் சொல்கிறோம்ல. ஸோ இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனாவது ஆண்டு இங்கிலாந்தில் இங்கே இந்த புரட்சி நடந்தது, பிரெஞ்சு புரட்சி இந்த ஆண்டில் இந்த இதில் இந்த மன்னர்களுக்கு எதிராக மக்கள் செய்த புரட்சி, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த நிஜ சம்பவங்கள் நமக்கு அறிவு வளர்ச்சி பெற்று அதையெல்லாம் குறிப்புகள் எடுத்து பதிய வைக்கின்ற தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் இருந்துதான் அங்கே நம் வரலாறை பதிவு செய்தோம். அந்த மனித அறிவினால் கணக்கிட முடியாத காலத்துக்கு முன்னால் நடந்தவைகள் எல்லாம் நாம் பதிவு செய்ய முடியவில்லை. ஆக மொத்தத்தில் வரலாறு என்று சொன்னால், இதிகதா என்று சொன்னால் வரலாறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வகை. இது போன்ற நூல்கள் நிறையா இருக்கின்றன. அதெல்லாமே உண்மை நடந்த சம்பவங்கள். சரி, இரண்டாவது இதிகாசா. இதிகாசா என்று சொன்னால் வரலாறை எழுதியவர்கள் புதிதாக கற்பனையில் எழுத முடியாது, நடந்தவைகள் எல்லாம் தொகுத்து அதாவது குறித்து வைப்பது. ஆனால் இதிகாசா என்று சொன்னால் இந்த நமக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து நடந்த வரலாற்றினுடைய சம்பவங்களிலே சில சம்பவங்கள் மனிதர்களுக்கு நற்போதனைகளை தரக்கூடியதாக, ஆன்மீக விஷயங்களை சொல்லக்கூடிய சில காலகட்டங்கள் நடந்த சம்பவங்கள் இவையெல்லாம் எடுத்து அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை தொகுத்து நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதிகாசா என்று சொன்னால் இதிகதாவிலிருந்து, அதாவது வரலாற்றிலிருந்து எதையெல்லாம் மனிதர்களுக்கு மனிதனுடைய வாழ்வை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சம்பவங்கள், அவர்களுக்கு புத்தி புகட்டக்கூடிய சம்பவங்கள் இவையெல்லாம் தொகுத்து அந்த சம்பவங்களிலே தொடர்புடைய மனிதர்கள், அவர்களுடைய கதாபாத்திரங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து தரப்படுகின்ற பொழுது அதெல்லாம் நிஜமாக நடந்த சம்பவங்கள். வரலாற்றிலிருந்து தனியாக இத்தகைய தகுதியை உடைய சம்பவங்கள் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை ஒரு தொகுத்து அதை ஒரு நூல்களாக தரப்பட்டுள்ளன. அது இதிகாசம் என்று பெயர். ஆனால் அந்த இதிகாசத்திலே மற்றொரு விஷயத்தையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்பவம், அது மனித இந்த இனத்திற்கு இந்த ஆன்மீக உண்மைகளை இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்திருக்கும். அது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தான் இங்கே எடுத்து தொகுக்கின்றார்கள். ஆனால் இதை நீங்கள் தொகுத்து அதை ஒரு நூலாக வெளியிட்டு படிக்கின்ற பொழுது ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இழந்து துண்டு துண்டுகளாக குட்டி குட்டி சம்பவங்களாக தெரியும். அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்று அந்த தொகுத்து வழங்குகின்றவர்கள் அது தொகுக்கணும் என்றால் அது சாதாரண மனிதர்களா, வரலாறு என்பதை யார் வேணாலும் பதிவிடலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் உள்ளாரே இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மைகள் என்ன, அதன் மூலமாக மனிதர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய ஆன்மீக கருத்துக்கள் என்ன என்பதை அந்த ஆன்மீக நிலையிலே கரை கண்டவர்களுக்கு தான், உணர்ந்தவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இதை போதிக்கின்றன என்பதை தொகுத்து வழங்க முடியும். அப்படி வழங்குகின்ற பொழுது ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கால இடைவெளி இருப்பதை அவர்கள் இணைக்கின்றவாறு, அதை போன்று இந்த கதாசிரியர் இவர் அதை இணைத்து கொண்டு ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் இந்த கால இடைவெளியை இணைப்பது போல சில கதைகளையோ அல்லது சம்பவங்களையோ இவர் உருவாக்குவார். ஆனால் அதிலே அந்த உருவாக்குவதிலும் இது தொடர்ந்து இது போன்ற ஒரு ஆன்மீக விஷயங்களை, தெய்வீக விஷயங்களை, மனிதனை இந்த பொருள் உலகத்திலிருந்து அருள் உலகத்திற்கு செல்வதற்கான அந்த வழிகளை தரக்கூடிய விஷயங்களை இணைத்திருப்பார். இடைச்சொருகல்கள் அங்கே செய்திருக்கும். ஆக மொத்தத்தில் இங்கே இதிகாசா என்பது நிஜமாக நடந்த சம்பவங்கள். ஆனால் அங்கே அதை இணைக்கின்றவாறு சில விஷயங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் ஒரு கட்டுக்கதைகள், அதாவது ஒரு மூட நம்பிக்கைகளை தரக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்காது. இது இதிகாசா. இந்த விஷயங்கள் எல்லாம் என்றால் இதை விலைக்கு சொல்வது இதுவரையிலும் யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். நீங்கள் வேறு எதிலும் படித்திருக்க முடியாது. இது என்னுடைய குருதேவனுடைய விளக்கங்களின்படி நான் உணர்ந்தவை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருக்கிறோமோ, அதாவது காவியங்கள் என்று சொல்லுவோம்.
இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் காவியங்கள் என்று சொன்னால் ஐம்பெரும் காவியங்கள் என்று சொல்லுவோம். இந்த காவியங்கள் என்பது என்னவென்றால், இது உண்மையாக நடந்த சம்பவம் அல்ல, வரலாற்றிலும் சம்பந்தம் அல்ல, இதிகாசத்திலும் தொடர்புடையவையாக இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு சுவையான கதைகள். நீங்கள் இன்றைக்கு திரைப்படங்களிலே நாடகங்களிலே பார்க்கின்ற பல்வேறு கதாசிரியர்கள் எழுதிய சொந்த கதைகள். அவர்கள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு மனிதர்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கலாம் மனித சமுதாயத்துக்கு, அல்லது மெசேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த காவியங்கள் தருவது என்னவென்றால் சுவையாக இருக்கும். அந்த படிப்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறோம்ல, சுவாரஸ்யமாக இருக்கும். அவ்வளோதான் அதில் இருக்கும். அதிலிருந்து மனிதர்களுக்கு அறிவு புகட்டுவது எதுவும் கிடையாது. 4வது புராணம் என்று சொன்னேன். இந்த புராணம் என்று சொல்வது என்னவென்றால், ஏனென்றால் நான் சொன்ன 18 புராணங்கள் இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய பிரபலமான புராணங்கள். அந்த புராணங்களிலே வர்ணிக்கப்பட்ட அந்த விதத்திலே எப்படியெல்லாம் அந்த கடவுள்களை, பெண் தெய்வங்களை, தேவதைகளை, ஆண் தெய்வங்களை, பல்வேறு எண்ணிலடங்கா தெய்வங்கள் அந்த புராண கதைகளில் வருவதை பார்த்து மனிதர்கள் பிற்காலத்திலே அதை வடிவங்களாக உருவாக்கி அதற்கு வண்ணங்கள் தீட்டி அழகுடையதாக மாற்றி அதை தெய்வங்களாக வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த காலத்துக்கு முன்னால இயற்கையை, சூரியனை வணங்கினார்கள், மின்னலை வணங்கினார்கள், இடியை வணங்கினார்கள், நீரை, பெரும் வெள்ளத்தை கண்டு பயந்து அதை வணங்கினார். இப்படித்தான் வழிபாட்டு முறை இருந்தது. ஆனால் புராண காலத்திற்கு பிறகு இந்த புராணங்களிலே சித்தரிக்கப்பட்டதை ஒரு பிடிமானம் கிடைத்தது. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளை பற்றி, அதனால் அப்படி நம்ம செஞ்சுக்கலாம் என்று மனிதர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் இந்த புராணம் என்பது என்ன என்று, அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால், புராணா என்று சொன்னால் முழுக்க முழுக்க அந்த எத்தனையோ புராணங்கள், இந்த புராணங்களை இயற்றுகின்ற அந்த மனிதர் தன்னுடைய சொந்த கற்பனையினால் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் மிகப்பெரிய ஒரு கதையாக்கி பல்வேறு கதாபாத்திரங்கள் மிக சுவையான ஒரு மிகப்பெரிய நூல்களாகவே அதை தொகுத்து வழங்கியிருப்பார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், முழுக்க முழுக்க கற்பனை என்பதை மறந்து விடாதீர்கள். இதில் நிஜமானது, புராணம் என்று சொன்னால் அதில் நிஜமாக நடந்த சம்பவங்கள், வரலாற்றில் நடந்தவை எதுவுமே இருக்காது. அதன் பெயர்தான் புராணம். அப்படி இந்தியாவிலே புராணங்கள் என்று எதையெல்லாம் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே நீங்கள் மனசிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது, புராணம் என்று சொன்னால் அதை இயற்றிய ஆசிரியருடைய முழு கற்பனை, அது நிஜமானது அல்ல. ஆனால் அதிலே அந்த ஆசிரியனுடைய ஒரு ஆதங்கம் இருக்கும். என்னவென்றால், மனிதர்களுக்கு கடவுளை எப்படி வணங்க வேண்டும், எப்படியெல்லாம் பயமுறுத்தி அச்சுறுத்தி எப்படியெல்லாம் சொன்னால் மனிதர்கள் இந்த ஒரு இறைவனை பற்றிய சிந்தனைக்கு, இறைவனை வணங்குகின்ற நமக்கு மேல் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே இயங்குகிறது என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு கதாபாத்திரங்களாக உருவாக்கி தந்திருப்பார்கள். அது உள்ள சமாச்சாரம் விஷயம் ஒரு நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை தொடர்புடைய விஷயங்களாக அதில் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க அது ஆன்மீகத்துக்கு உதவாது. அப்படித்தான் இங்கே அந்த புராணங்களிலே சித்தரிக்கப்பட்ட அந்த உருவங்களை நாம் சிலைகளாகவும் நாம் கோயில்களே வைத்து வழிபட்டு கொண்டு, இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை இந்த வடிவங்கள் என்றால், ஏதேனும் ஒரு புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில அந்த வடிவங்கள் தான். அதை சிலையாக்கி நம்ம வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. சரி, ஆகவே ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார் அல்லவா இறைவன் என்று. ஏனென்றால் இந்த இறைவனுடைய துவக்கத்தை பற்றி முதல் குறளிலேயே சொல்லியிருக்கிறார். நம்ம அதை மிக விரிவாக நாம் விவாதித்திருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேணாம். ஒவ்வொரு குறளிலும் நான் ரொம்ப விரிவாக நாம் இறைவனை பற்றி நான் போக முடியாது. முதல் குறளிலேயே அவர் இறைவனை பற்றி சொல்லியிருப்பார். இந்த பிரபஞ்சம் என்றைக்கு உருவானதோ அந்த உருவான நொடியிலே ஓசை உருவானது, அதை உருவாக்கியதுதான் அந்த பகவான் என்று சொல்லியிருப்பார். ஆதி பகவன், முதற்றே உலகு என்று சொல்லியிருப்பார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த பொழுது எழுத்துக்கள் படைக்கப்பட்டனவா? எழுத்துக்கள் தோன்றியது பிற்காலத்தில் தான். சமீப காலத்திலே ஒரு 5000 ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இங்கே எழுத்துக்கள், ஒவ்வொரு மொழிக்கும் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த பிரபஞ்சம் உருவானது கோடி 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 எண்ணிறந்த கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது உருவானது. ஆனால் அந்த
இயக்கம் அந்த படைப்பு நிகழத் தொடங்கிய பொழுது இந்த அகர முதல எழுத்து எல்லாம் என்று சொன்னார். இன்னைக்கு எதெல்லாம் எழுத்துக்களாக மனிதர்கள் வைத்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் ஓசை வடிவாக அங்கே இருந்தது. அந்த ஓசைகளுக்கெல்லாம் நாம் வடிவம் கொடுத்தோம் எழுத்துக்களாக. ஓசைக்கு வடிவம் கொடுத்தால் அது எழுத்து என்று பெயர். ஆனால் அவர் சொல்லுகின்றார், இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவனும் அவனே, அவன் தோற்றுவிக்கின்ற பொழுதே ஓசை உருவானது. அதை பற்றி நான் விரிவாக சொல்லியிருக்கேன், அங்கே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே இறைவன் என்பவன் எப்பொழுது நம்ம நம்ம மனித அறிவுக்குள்ள வருகிறான் என்று சொன்னால், பிரபஞ்சம் தோன்றிய பொழுதே அந்த ஆதி பகவன் இறைவன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாம் வல்லவன் என்று சொன்னால் ஒருவன் தானே இருக்க முடியும், ஏகன் தான் அவன். ஏனென்றால் அவனால் எல்லாம் வல்லவன் என்றால் எதையும் படிக்க முடியும், எதையும் செய்ய முடியும் என்ற அர்த்தம். அவனுக்கு அசிஸ்டண்டா, அவனுக்கு உதவிகரமாக, ஏன்னால் அவன் ஒரு நாள் செய்ய முடியாதனால அவனுக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா உங்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்படும். அவன் எதை வேணாலும் அவன் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே படைக்கிறான். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் எப்படி இயங்க வேண்டும், கோள்கள், கிரகங்கள், எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள், எண்ணிலடங்காத சூரியன்கள், கோடி கோடி சூரிய மண்டலங்கள், இத்தனையும் அவன் உருவாக்கி அவற்றையெல்லாம் அவன் நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவாளன் அவன். ஆகவே அவன்தான் இறைவன். அன்றைக்கு எவன் இதையெல்லாம் படைத்தானோ அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை பராமரித்துக் கொண்டு இருக்கின்றான். படைக்கப்பட்ட அனைத்தும் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போகிறது என்றால் அவையும் திரும்ப அதே அவனிடத்திலேயே சென்று சேருகின்றன என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதுதான் ஆன்மீகம் என்பது. அறிவியலோடு தொடர்புடையது. இந்த தோற்றம், இந்த மறைவு, இதையெல்லாம் பின்னால நீங்க விஞ்ஞானத்துக்குள்ளதான் இதெல்லாமே அடங்கும். ஆகவே இறைவன் என்று சொல்லவன் அன்றைக்கு எப்படி இருந்தானோ அப்படிதான் இன்றைக்கும் இருக்கின்றான். இந்த உலகமே அழிந்தாலும் அவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருப்பான். அவன்தான் இறைவன். அப்போ நம்மளுடைய ஞானிகள் எல்லாமே சொல்வது, வள்ளுவர் சொல்வதும் அந்த இறைவனைத்தான் சொல்லுகின்றார். நீங்கள் உங்களுடைய கற்பனையிலேயே அந்த எல்லாம் வல்லவனை, இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த அந்த எல்லாம் வல்ல ஆற்றலை நீங்கள் உங்களுடைய அறிவுக்குள்ளார அடக்க முடியாது. மனிதனுடைய கற்பனை என்ற சக்திக்குள்ளாரே நீங்கள் வடிவங்களாக்கி வந்தால் நீங்கள் படைத்த ஒரு பொருளுக்கு இந்த பேராற்றல் வந்து விடுமா என்ன? சில பேர் சொல்வார்கள் அதற்கு நாம சில பூஜைகள் செய்தால் உடனே இறை ஆற்றல் அதுக்கு வந்துவிடும் என்று. இதெல்லாம் எவ்வளவு ஒரு புரட்டுத்தனம்! உங்களுடைய அறிவு எத்தகையது? நீங்கள் எதை பார்த்து நீங்கள் அதற்கு குறிப்பிட்ட அந்த பூஜையை செய்தால் உடனே அந்த சிலைக்கு உடனே அந்த இறையாற்றல் வந்துவிடும் என்பதால் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கருத்துக்கள்! ஏனென்றால் இதை நான் சொல்லவில்லை. யார் இந்த 18 புராணங்களை பார்த்துத்தான் சிலைகளையும் எல்லாத்தையும் நாம் படித்தோம். அந்த புராணத்தை இயற்றிய அந்த வியாச பெருமானே, 18 புராணங்கள் மிகப்பெரிய புராணங்கள். அவைதான் இன்றைய வழிபாட்டுக்கும் இந்த உருவ வழிபாட்டுக்கெல்லாம் வித்தாக அமைந்தது. ஆனால் அந்த 18 புராணங்களை இயற்றிய அந்த வியாச பெருமானே சொல்லுகின்றார், நான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன், 3 தவறுகளை செய்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் அவர் கடைசியாக எழுதிய பாடல். இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இதற்கான ஆராய்ச்சியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த பாடல் தவறு என்றால், இது வியாசர் இதை எழுதவில்லை என்றால் நான் சொல்கின்ற கூற்றும் தவறு. அவர் அதில் சொல்லுகின்றார், என்னுடைய குறை மதியினால் நான் 3 மாபெரும் தவறுகளை செய்துவிட்டேன், அந்த 3 தவறுகளுக்காக என்னை மன்னித்தருள்வாயாக என்று ஜெகதீசா, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலே, ஆதி பகவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார். அந்த செயலை நான் சொல்லுகின்றேன். அந்த ஸ்லோகத்தை, ரூபம் ரூப விபர்ஜி ஜஸ்ய பவதோ ஜத்யானேன கல்பித்தம், இதெல்லாம் ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, நீங்க கவனிச்சிங்க. ரூபம் ரூப விபர்ஜி ஜஸ்ய ஜத்யான பவதோ ஜத்யானேன கல்பித்தம். இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ரூபம் என்றால் வடிவம். இது சமஸ்கிருதமாக இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் வியாசர் எழுதிய அந்த புராணங்கள் இருந்ததால் நாம் இன்னைக்கு வழி வழியாக அவர் சொன்ன அந்த கற்பனை கதாபாத்திரங்களாகிய தெய்வங்களையும் தேவதைகளையும் நாம் படைத்து உருவாக்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பேற்பட்ட தப்பை நான் அன்றைக்கே செஞ்சுட்டேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. வடிவமே இல்லாத, ஏங்க இந்த பிரபஞ்சம் தோன்றியதுக்கு பிறகுதான் இத்தனை வடிவங்கள் வந்தது. கல்லும் மண்ணும் எதுவும் இந்த மண்ணிலிருந்து தோன்றிய உலோகங்கள், மரங்கள் எல்லாமே இந்த மண்ணிலிருந்து கிடைத்தவை. ஆனால் இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே அவன் பல்வேறு இதை பஞ்சபூதங்களை எல்லாம் தோற்றுவித்திருக்கின்றான். உருவமே இல்லாத ஆகாயத்தை தோற்றுவித்திருக்கின்றான். அந்த ஆகாயத்திற்குள் தான் இத்தனை கிரகங்களும் கோள்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அதெல்லாம் தோற்றுவித்த விஷயம்.
படைக்கப்பட்டவை. ஆனால் இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலே எது காட்சி பொருளாக இருந்தது இந்த பிரபஞ்சத்தில்? இந்த பூமி என்ற ஒன்று அது குளிர்ந்து நெருப்பாக இருந்து குளிர்ந்து நீர் தேங்கிய பிறகுதான் தாவர இனம் உருவாகியது. தாவரத்திலிருந்து தான் புழுக்கள் பூச்சிகள் உருவாகின. அங்கிருந்து படிப்படியாக பரப்பவை ஊர்பவை பரப்பவை விலங்குகள் மனிதன் என்று படிப்படியாக பரிணாமத்தில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த காட்சியை உருவாகிறது முந்தைய காலத்துக்கு நீங்க போனீங்கன்றால் அவன் எத்தகைய வடிவத்தில் இருந்தான், எங்கிருந்து எதையெல்லாம் உருவாக்கினான்? இந்த பிரபஞ்சமே அதனுடைய எல்லையை நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத தூரம் இருக்கிறது. அதனுடைய எல்லையை வரையறுக்க முடியாது, அள்ளிவிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய அந்த பிரபஞ்சத்தை அவனே உருவாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை விட அவன் பெரியவனா அல்லது சிறியவனா? ஆனால் அவன் உருவத்தில் இல்லாமல் தான் இருந்தான். அதைத்தான் சொல்லுகின்றார்கள். இங்கே சொல்லுகின்றார், ரூபம் ரூப விபர்ஜி தசிய பவதோ ஜத்யானேன கல்பித்தம். கல்பித்தம் என்றால் கற்பனை. என்னுடைய மனதினுடைய கற்பனையினால வடிவம் இல்லாத உருவம் இல்லாத உனக்கு என்னுடைய கற்பனையின் மூலமாக பல்வேறு உருவங்களை நான் படைத்து விட்டேன் என்னுடைய இந்த கதைகள் மூலமாக. ஒன்று, இது ஒரு தவறுன்னு சொல்றார். நான் பெரிய தப்பு பண்ண 3 தப்புன்னு சொன்னார் இல்லையா, அதை கடைசியில் வரும். அவர் சொல்வார், அதுல முதல் தப்பு வடிவமே இல்லாத ரூபம் இல்லாத உனக்கு நான் ரூபத்தை கொடுத்தேன் என்னுடைய கற்பித்தத்தின் கற்பனையின் மூலமாக சொன்னார். சரி, அடுத்தது ஸ்துதியா நிர்வச்சனீயதா கிலோ குரு தூரிக்கிறதா ஜன்மயா. இதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு கூட நீங்கள் இதனுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஸ்துதியா நிர்வச்சனீயதா. வசனம் என்று சொன்னால் சொற்கள். சொற்களால் பேசப்படுகின்ற பொழுது வெளியில கேட்கின்ற பொழுது அதற்கு பேர் வசனம், அதாவது சொற்கள். வெளியில கேட்டால் அதுக்கு சொற்கள்னு பேர். சரி, அடுத்தது என்ன? ஸ்துதி என்று சொன்னால் புகழ்ந்து பாடுவது. ஸ்துதி என்று சொன்னால் பல்வேறு தெய்வங்களை துதிப்பாடி வழிபடுவது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு துதி பாடல்கள் இருக்கும். விநாயகர் துதி என்றால் விநாயகர் துதி இருக்கும். சரஸ்வதி துதி என்றால் சரஸ்வதிக்குமாக பாடப்படுகின்ற துதி, அவளை பற்றி அது புகழ்ந்து பாடப்பட்டிருக்கும். இப்படி பல்வேறு தெய்வங்களை தேவதைகளை என்னுடைய கற்பனையினால உருவத்தை கொடுத்து, பிறகு இந்த மனிதனுக்கு என்ன தோன்றுனுச்சோ அப்படியெல்லாம் அதை வர்ணிச்சு வசனங்களாலும் துதி பாடல்கள் மூலமாகவும் அவங்கள அந்த பாடிட்டா அந்த தெய்வம் நம்மளுடைய வசமாகிவிடும், நம்மளுக்கு வரம் தந்துவிடும் என்று நான் என்னுடைய கற்பனையின் மூலமாக நான் செய்த அந்த இது எவ்வளவு பெரிய தப்பு. வெறும் சொற்களுக்கு நீங்க பாடுகின்ற புகழ் பாடிட்டா உடனே இறைவன் மயங்கி உங்க முன்னால வந்துடுவாரா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற நல்லவை தீயவை கொடுந்துயர்கள், பல்வேறு உயிர்களுக்கு தாவரங்களுக்கும் பிற உயிர்களுக்கும் செய்கின்ற கொடுமைகள், எண்ணற்ற கொடுமைகளை செய்கின்றவன் ஒருவன் இறைவனை பற்றி அவன் பேசுகின்றான் என்று சொன்னால் அவன் அரை மணி நேரம் ஒரு புகழ்ந்து ஒரு துதி பாடலை பாடிவிட்டால் உடனே அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, ஓகே நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் வரன் கேள்னு சொல்லிடுவாங்களா? அப்போ மனிதர்கள் எல்லாம் எதை வேண்டாலும் செய்துனா உடனே 2 துதி பாடலை பாடிட்டா உடனே இறைவன் வரம் கொடுத்துருவாரா? உனக்கு விமோசனம் தந்துடுவாரா? ஆனா வள்ளுவர் சொல்றாரு தருவாருன்னு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆகவே அதைத்தான் இங்க அவரு வியாச பெருமான் சொல்லுகின்றார், நிர்வச்சனீயத்தா. ஒரு சொற்களால உன்னை கட்டுப்படுத்த முடியாது. என்னடா உன்னுடைய பராக்கிரம் அர்த்தவேது. ஏதோ ஒரு 100 சொற்களை உடைய பாடல்களிலேயோ அல்லது துதி பாடல்கள் மூலமாக நான் பாடிட்டா உடனே பிரசன்னம் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக மக்களுக்காக நான் என்னுடைய இதனால நான் சொல்லிட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்படி நானா இயற்றிய அந்த துதிகள் பாடல் மூலமாக நீ வந்துடுவேன்னு சொன்னது என்னுடைய எவ்வளவு ஒரு குறைமதி அப்படின்னு சொன்னார். அடுத்தது வியாபி, அடுத்த 3வது சொல்றார், வியாபி துவங்ஷ நிராகிருத்தம். எங்க வியாபித்து இருக்கிறதுனா வியாபி துவங்ஷ என்று சொன்னால் நீங்க வியாபி துவங்ஷ நிராகிருத்தம்னு சொன்னா, அதாவது இடம் என்பதே ஒரு வரையறை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அல்ல, இந்த பிரபஞ்சம் என்பது படைக்கப்பட்டது. அப்ப படைக்கப்பட்டதுக்கு மேல நீ பெரியவன், அந்த பிரபஞ்ச எல்லையும் தாண்டி அங்கும் நீ வியாபித்து இருக்கின்றாய். நிராகிருத்தம். தோற்றங்களை கடந்த இடங்களிலும் நீ நிறைந்திருக்கின்றாய். வியாபித்வம்ச நிராகிருத்தம் கிலோ குரோ தூரிக்கிறதா ஜன்மயா. ஜா தீர்த்தம். தீர்த்தம் என்றால் நாம சில இடங்களுக்கு புண்ணிய தலங்களுக்கு நம்ம போகின்றோம். நாம ஏன் புண்ணிய தலங்களை தேடி போறோம் அப்படின்னா, இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பாவங்கள் தொலையணும் அப்படின்னா காசிக்கு போங்க,
கங்கையில் போய் குளிச்சுட்டு வாங்க. கங்கையில் குளிச்சுட்டா ஒருத்தர் எவ்வளவு வேணாலும் கொடிய பாவங்கள் செய்யலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு கங்கை ஆற்றில் போய் முழுகிட்டா உடனே அவன் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் விமோக்ஷனமாகி மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா போய்ங்களா? ஆனால் நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ ஒரு மனுஷன் எதை வேணாலும் செய்யலாம், கொடுமையான கொலை செய்யலாம், படுபாதக செயல்களை செய்யலாம். அவன் இங்கேருந்து கங்கைக்கு வந்து போகிற ட்ரெயினில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போய் கங்கையில் குளிச்சுட்டு வந்துட்டு அது தீர்ந்து போச்சு அப்படின்னா, அறிவு வளர்ந்த காலத்திலே இதையெல்லாம் அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? அதைத்தான் அவர் சொல்றாரு. வியாபித்தம் ச நிராகிருத்தம் ஜா தீர்த்த ஜாத்திர தினா. அப்போ யாத்திரைகள் மூலமாக யாத்திரைகள் சென்று சில புண்ணிய தலங்களிலே நீங்கள் நீராடி விட்டால் நீங்கள் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போடும்னு நான் வந்து என்னுடைய கதைகளில் நான் புராணங்களில் சொல்லிட்டேன். ஆனால் நீ வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல காசிக்கு போனான்னா காசியில் தான் அவர் இருக்காரா? ஏன் உங்கள் ஊரில் அவர் இல்லைங்களா? நம்ம அறிவால் சிந்திக்கணும். உங்கள் ஊரில் அவர் இல்லையா? அவர் இல்லாத இடம் வியாபி துவங்ஷன் அவர் தான் சொல்கிறார். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று நாம் படிக்கிறோம் இல்லை? அப்போ காசியில் இருக்கிற துரும்புல தாங்க அது சொல்லியிருக்காங்க, நம்ம ஊரில் இருக்கிற துரும்புல இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அல்லது நம்மளது பாரதியார் பாடுகின்றார், உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்று மறை கூறுதல் கேளீரோ என்று பாரதியார் பாடுகின்றார். உள்ளது அனைத்திலும், இந்த பிரபஞ்சத்தில் கல்லு மண்ணு தூசு டிச்சி நாற்றம் எடுத்த தண்ணீர் எதுவாக இருக்கட்டும், மலத்திலே நெளிகின்ற புழுக்கள் எதுவாக இருக்கணும், உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாக ஒவ்வொன்றுக்குள்ளாரியும் அவன்தான் ஒளியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான், அவன்தான் உயிராக அதற்குள்ளே இருந்து இயக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் மறுக்கப் போகின்றீர்களா? அதைத்தான் அவர் உணர்ந்தார். பின்னால புராணங்களையெல்லாம் எழுதிய பிறகு அவர் சொன்னார், இல்ல நீ எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன், நீக்கமர வியாபித்தம்ச நிராகரித்தம், நீக்கமர எல்லா இடங்களும் நிறைந்திருக்கின்ற உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் உடனே உன்னிடத்திலிருந்து அங்க எனக்கு வரம் கிடைத்திரும். அப்ப இது எவ்வளவு பெரிய தப்பு? அப்படி சொல்லிட்டு இந்த மூன்று விஷயத்துல, அதாவது நீ குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றது, அங்கதான் இறைவன் இருக்கான்னு மக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக சரி, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள். இப்படி ஒரு நம்பிக்கையை நான் தவறாக கொடுத்து விட்டேன் என்று சொல்றார் அந்த பாடல்ல. வியாபித்தம் நிராகரித்தம் ஜாத்தீர்த்த ஜாத்திர தினா அதெல்லாம் சொல்லிட்டு சந்தவியம், சந்தவியம் என்று சொன்னால் என்னை மன்னித்தருள்வாயாக. க்ஷமா நம்ம கேட்கல, க்ஷமானா மன்னிக்கிறது. சந்தவியம் என்று சொன்னால் என்ன மன்னிப்பீராக. சந்தவியம் ஜெகதீசோ, இந்த ஜகத்துக்கெல்லாம் ஈசனாகிய ஈசனே ஜெகதீசனே, சந்தவியம் என்னை நீ மன்னித்தருள். எதற்காக? சந்தவியம் ஜெகதீசோ தத் விகலத தோஷ திரயம். திரயம் என்று சொன்னால் 3, திவ்யம் என்று சொன்னால் 2, திரயம் என்று சொன்னால் 3. இந்த 3 தோஷா என்று சொன்னால் குற்றம், தவறுகள். தோஷ திரயம் என்று சொன்னால் 3 தவறுகள். தத் விகலத, விகலத என்று சொன்னால் தெளிவற்ற மதி, அதாவது அறிவானது தெளிவில்லாத ஒரு நிலையிலே. அப்போ எனக்கு வந்து அது புலப்படலை. அந்த காலகட்டத்தில் நான் எழுதும் போது எனக்கு என்ன தோணுதோ, எப்படியெல்லாம் மனிதர்களை வந்து நம்ம ஒரு தெய்வீக வழியில் இறைவனை பற்றி சிந்தனையை தூண்டுவனோ, இப்படிலாம் சொன்னாவது மனிதர்கள் பயந்தோ ஏதோ ஒரு வழியில் இதையெல்லாம் பின்பற்றுவாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் உண்மை அது அல்ல, இது வெறும் கற்பனை தான். ஆனால் நீ இந்த என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன், நீ இந்த 3 தவறுகளை நான் என்னுடைய குறை மதியினால நான் செஞ்சிட்டேன், அதற்காக சந்தவியம் ஜெகதீசோ என்று கேட்கிறார். ஏங்க இது வந்து இந்த பாடல், இப்போ நான் சொன்னது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, இந்த பாடல் வியாசர் எழுதியதா என்று கண்டுபிடிங்க. ஆனால் அவர் எப்போ இந்த புராணங்களை எழுதி கடைசியாக அந்த பாட்டை சொல்லிட்டு போனார், நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு உலகம் முழுதும் இது போச்சு, மொத்த மனித சமுதாயமே இதை வந்து இந்த தப்பான ஒரு வழியில் போயிட்டாங்க. உன்னை எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கணும், அதற்கான வழியை நான் சொல்லாமல் இப்படிலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு தப்பான வழியை காமிச்சிட்டேன்னு வேதனைப்பட்டு சொல்கிறாருங்க. ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வள்ளுவர் சொல்லுகின்ற இறைவன் என்பவன் தான் அன்றைக்கும் இருந்தான், படைப்புக்கு முன்னால் இருந்தான், படைப்பிற்குள்ளும் இருக்கின்றான், படைப்பே இல்லாமல் மறைந்து போனாலும்
தோற்றங்கள் எல்லாம் இல்லாம போய்விட்டாலும் அவன் மட்டும் இருந்து கொண்டே இருப்பான். ஆக்கமும் அழிவும் இல்லாதவன் அவன், தோற்றமும் மறைவும் இல்லாதவன் அவன். ஆனால் இங்கே பாரதியார் பாடல்கள் கூட நீங்க பாத்தீங்க, உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாக இருக்கின்றார் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது ஞானிகள் எல்லாமே அதைத்தான் சொல்றாங்க. நீங்க திருமூலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு, அதாவது இறைவனுக்கு வாய் கோபுரவாசல், வாய் தான் கோபுரவாசல். அவனுடைய திருநாமத்தை இந்த குரல்ல கூட அதான் சொல்றார் பாருங்க. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அவனை புகழ் புரிந்து அவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாட வேண்டும், அதை நம்ம இதை பார்க்க போறோம். இந்த விளக்கம் மிக பெரியதாக இருந்தாலும் இதை ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் உணர்ந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை நான் சுருக்கி சொல்ல முடியாது, ஏனென்றால் இந்த குறளுக்குள் அத்தனை ஆழம் பொதிந்த விஷயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் புரிந்தால்தான் என்ன செய்ய வேண்டும், திருவள்ளுவர் சொன்னதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பது புரியும். ஆகவே இறைவன் சொல்லி அதுதான் இங்க என்ன சொன்னா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். அப்போ இறைவன் என்ற அந்த மெய்ப்பொருளை முதல்ல இறைவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற புராணங்களிலும் இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த தேவர்களோ அந்த தெய்வங்களோ அல்ல. உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாக இருக்கின்றான் பாருங்க. உள்ளம் பெருங்கோயிலுக்குள்ளே குடிகொண்டிருக்கின்றான், எல்லாவற்றிற்குள்ளும் அவன் இருக்கின்றான். அவன் உங்களுக்குள்ளாரையும் இருக்கின்றான். அவனை எதற்காக நீங்க தேடி வெளியே போறீங்க? ஏன்னா அவன் ஒவ்வொன்றிலும் இருக்கிறான். அப்ப உங்களுக்குள்ளாரே அவன் தான் இருக்கிறான், அவன் தான் உங்களை இயக்க. அவன் என்பவன், அவன் இந்த உயிராற்றலாக உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் உயிராற்றலை உருவாக்கி விட முடியுமா? அவன் தான் உயிராற்றலாக ஒவ்வொரு தோற்றத்திற்குள்ளும் அவன் தான் இருந்து இயக்குகின்றான். அவனை எப்படி தெரிந்து கொள்வது என்பதைத்தான் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் சாத்திரங்களும் தத்துவங்களும் சொல்லி இருக்கின்றன. அதை யாருமே பின்பற்றுவதில்லை. அப்பிறகு எப்படி துன்பம் தொலையும்? நீங்க சொல்லுங்க. வள்ளுவர் சொன்னபடி பின்பற்றினா துன்பம் உண்மையிலே தொலையும். துன்பத்தை தரக்கூடிய பிறப்பை தரக்கூடிய இரண்டு வினைகளுமே போய்விடும், உங்களை அண்டாது. சரி, அது எப்படின்றது பார்த்துருவோம். ஏன்னா நிறைய டைம் நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டேன், வேற வழி இல்லை. இந்த அளவுக்கு விரிவாக சொன்னாதான் ஓரளவுக்கு அது புரியும். ஏன்னா இதெல்லாம் புதிய விஷயங்கள் மக்களுக்கு. அவன் என்ன சொல்றாருங்க, அப்படி உண்மையிலேயே உண்மையான இறைவன் என்பவன் யாரு? நீங்கள்லாம் இப்ப கதையில பார்க்கறதெல்லாம் உண்மையிலேயே இறைவன் இல்லை, கற்பனை கதாபாத்திரங்கள். ஞானிகள் எல்லாம் சொன்ன அந்த இறைவன், வள்ளுவன் சொன்ன அந்த இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவரை தெரிந்து அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய பராக்கிரமங்கள் என்ன, அவன் எதையெல்லாம் செய்வான், எதையெல்லாம் நீங்கள் செய்தால் அனுமதிப்பான், எதையெல்லாம் நீங்கள் செய்தால் அனுமதிக்க மாட்டான் என்ற விதிகள் எல்லாத்தையும் உணர்ந்து உங்கள் அகத்திலே இருக்கின்ற அவனை நீங்கள் புரிந்து புகழ் பாடுதல் என்று சொன்னால், புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னால் அவனை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். வேற எதை பற்றியும் இரண்டாவதாக ஒன்றை பற்றி சிந்திக்காமல் உங்க வாழ்க்கையில புற உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய சிந்தனை மாறாமல் உங்க மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த இறைவனை இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டே ஒவ்வொரு செயலிலும் அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தானே ஆனால் அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பகவத்கீதையில கூட சொல்லி இருப்பார், கர்மண்யே அதிகாரஸ்து என்று சொல்வார். அதாவது ஒரு மனிதர்கள் காரியங்களை செயல்களை செய்வதற்குத்தான் உரிமை இருக்கிறது, அதனுடைய பலன் எத்தகையதாக வந்து அமையும் என்பதை தெரிந்து கொள்வதற்கோ அதை பெறுவதற்கோ உரிமை அவனிடத்தில். திரும்பி ரிட்டர்ன் என்ன வருமோ அந்த கணக்கு வேற, அதுதான் வரும். அப்போ இங்க என்ன சொல்றார், நிஷ்காமிய கர்மா என்று சொன்னார் பகவத்கீதையில கூட. நிஷ்காமிய கர்மானா இவனுடைய கர்மங்களுக்கு நீங்க செய்கின்ற செயலுக்கான அந்த விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்காம, நிஷ்காமிய, காமி என்றால் ஆசை, அதுல விருப்பம், நீங்க செய்வதற்கான பலன் வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. இங்க அப்பனா கெட்டது செஞ்சாலும் அது பலன் எதிர்பார்க்காம செய்யுங்க அர்த்தம் இல்ல. கெட்டது ஒரு மனிதன் செய்யவே கூடாது, உங்களுக்கும் செஞ்சுக்க கூடாது, மற்றவங்களுக்கும் செய்யக்கூடாது. ஆனா மற்ற பிற உயிர்களுக்கு, தாவரம் முதல் அனைத்து உயிர்களுக்கும், கல்லிலும் மண்ணிலும் அவன் இருக்கின்றான். கல்லிலிருந்து தான் நாம வந்திருக்கோம், மண்ணிலிருந்து தான் நாம வந்திருக்கோம். அப்ப அதனுடைய விதைகள் அங்குதான் இருக்கிறது. அப்போ ஒரு மண்ணை கூட நீங்க உதாசீனப்படுத்த முடியாது, ஏன்னா உங்களுடைய மூதாதையர் மண்ணு தான். ஆகவே நீங்க அந்த உணர்வின்படி நீங்கள் ஒவ்வொரு செயல்களை செய்கின்ற பொழுது இந்த புற உலகத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவனே உங்களுக்குள்ளே இருந்து இயக்குகின்றான் என்று உணர்ந்து அவன் உங்களுடனே இருக்கின்றான், உங்களுடைய இயக்கத்தினுடைய ஆற்றலாக அவனே இருக்கின்றான் என்ற அந்த விஞ்ஞானத்தை உணர்ந்து ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அவன் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவனையே சேரும். ஏனென்றால்
தீமையை செய்யவில்லை, நீங்கள் நல்லதை செய்கின்றீர்கள். ஆனால் செய்வது உங்களுடைய மனம் செய்வதாக எண்ணாமல் அந்த மனதையே ஆட்டுவிக்கின்ற, மனதையே இயக்குகின்ற பேராற்றல், அந்த இறை ஆற்றல் எனக்குள்ளிருந்து தான் இதையெல்லாம் செய்கிறது. அந்த நல்வினைக்கான பயன் கூட எனக்கு தேவையில்லை. இறைவா, அந்த நன்மைகளும் அந்த இன்பங்களும் உனக்கே சேரட்டும், எனக்கு அது வேண்டாம் என்ற உணர்வோடு அதைத்தான் இங்கே சொல்றார். ஆகவே உண்மையான இறைவனிடத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பக்தன் எப்படி இறைவனிடத்தில் பழக வேண்டும், எத்தகைய உணர்வை பெற வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் உணர்ந்து, அதுதான் சொல்றாரு இறைவன் பொருள் உணர்ந்து, இல்லையா? அப்ப புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த இறைவனை பற்றி அவனை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறனா அவன் தான், அவனுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒருத்தர் நீங்க புகழ் பாடணும் அப்படின்னா அவனை பத்தி பெருமை தானுங்க பேசுவீங்க. ஒருத்தரை பத்தி புகழ்ந்து பாடுங்க, ஒரு பாடல் பாடுங்கன்னு சொன்னா அவனை பற்றி பெருமை பேசுவீங்க. அவனுக்கு உண்மையிலேயே அதுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக, பணத்து கோப்புக்கோ எதுக்கோ ஒன்று, உங்களுடைய திறமையை புலமையை காட்டுவதற்காகவோ அவனை பற்றி பெருமை பேசுவது தான் புகழ்ந்து பாடுவது என்பது. ஆனால் இறைவனை புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னால் அவனை பற்றி அவனுக்கு மேல் எதுவுமே இல்லை, நான் என்பதே இல்லை, நான் செய்கின்ற காரியங்கள் என்பதே இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதெல்லாம் அவன்தான் அதற்கு மூல காரணமாக இருக்கின்றான், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற அந்த உணர்வோடு அவனை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதுதான் அவனுடைய புகழ் பாடுவது என்பது. நீங்கள் பாட்டு எழுதி இசை மெட்டுக்கள் எழுதி பாடுவதல்ல. நான் சொல்வதிலே உங்களுக்கு கருத்து பேதம் இருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு புரியவில்லை என்றால் அது என்னுடைய குற்றம் அல்ல. இதற்கு மேலே இதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னாலும் எனக்கு குறைமதி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனால் இதுதான் உண்மை, மெய்யறிவாளர்கள் எல்லாம் சொன்ன உண்மை. ஆகவே அத்தகைய ஒரு இறைவனை எப்படி உணர்ந்து எப்படி அவனுடைய சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பது என்பதையெல்லாம் நீங்களாக புத்தகத்தில் இருந்து படித்தோ, ஏனென்றால் இதெல்லாம் விவரமாக யாருமே சொல்லிவிட முடியாது. இறைவனை பற்றிய ஞானத்தை ஒரு சீடனாக ஒரு குருவினிடத்தில் தான் பெற முடியும். மற்ற கல்வியை, மற்ற அறிவியல் விஞ்ஞானங்கள் எல்லாம் உங்களுடைய பள்ளி ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இறைவனை காணுகின்ற வித்தையை நீங்கள் குருவினிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். குருவினிடத்திலே கற்றுக்கொள் என்பது வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். அந்த குறளையும் நாம் பிற்காலத்திலே பார்க்கத்தான் போகின்றோம். ஆகவே நீங்கள் இந்த உண்மையான இறைவன் எங்கிருக்கின்றான், அவனோடு எப்படி தொடர்பு கொள்வது, அப்படி அந்த இலக்கணத்தின்படி ஒரு மனிதன் தொடர்பு கொள்கின்ற பொழுது அவனுக்கு இந்த ஒரு பிறப்பிலும் செய்கின்ற, இந்த பிறப்பிலே செய்கின்ற வினைகளும் இறைவன் செயலாகவே மாறிவிடும். இதற்கு முன்னால் செய்த வினைகளும் கூட எந்த நிமிடத்திலே ஒரு மனிதன் தானே இறைவன், இயக்குபவனே அவன்தான் என்று அந்த உணர்வு அந்த மனதிற்குள் அந்த ஒரு ஞானம் பிறக்கின்ற பொழுது, எந்த மனம் இதற்கு முன்னால் எத்தனை தீவினைகள் எல்லாம் செய்தானோ அதையெல்லாம் விதையின் வடிவில் இருக்கிறது. ஒரு பிறப்பிலும் ஒரு குறிப்பிட்ட காலமும் நேரமும் இடமும் வருகின்ற பொழுது அந்த வினையினுடைய விதை முளைவிட்டு அது இன்பமாகவோ துன்பமாகவோ அந்த மனிதன் அதை பெறுவான். ஆனால் இப்படி பல்வேறு பிறப்புகளாக சேர்த்து வைத்திருந்த அத்தனை வினைகளின் விதைகளும் அவன் தானே பிரம்மம் என்று, தான் இறைவன் தான், தனக்குள்ளே இருப்பது இறைவன் தான், நான் அல்ல என்று உணர்கின்ற அந்த உணர்விலே மனம் மூழ்கி இருக்கின்ற பொழுது அந்த மனதினுள்ளே அந்த சேர்க்கப்பட்டிருந்த விதைகள் எல்லாம் அந்த பேர் இறை ஜுவாலையிலே, அந்த தீயிலே அவையெல்லாம் எரிந்து சாம்பலாகி முன்மனைகளெல்லாம் எரிந்து போகின்றன என்று தத்துவங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. இதை மெய்ஞானிகள் எல்லாம் வாழ்க்கையிலே உணர்ந்து பார்த்து அதைத்தான் திரும்பவும் நமக்கு சொல்லிக்க. எப்படி ஒரு விஞ்ஞானத்தை நீங்கள் லேபார்டரியில் உங்களுடைய கெமிக்கல் லேபில் ஒன்றும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சி இது தியரியில் இருக்கிறது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களோ, அதுபோல இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் மெய்ஞானிகள் தங்களோட வாழ்க்கையிலேயே பயிற்சி செய்து அதனுடைய பயன்களை உணர்ந்த பின் தான் மக்களுக்கு சொன்னார்கள். ஆகவே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குறளுடைய விளக்கம் மிக பெரியதாக இருந்தாலும் நீங்கள் இதை நன்றாக உணர்ந்து அந்த இறைவனை எப்படி காண்பது, எப்படி நாம் அவனுடைய புகழை பாடுவது என்ற அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரிடம் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் யாருமே இல்லை. யாரெல்லாம் ஆன்மீக
ஒரு தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஜே போடுவதற்கான கூட்டத்தை தான் வைத்திருக்கால் ஒழிய, ஆனால் இறை ஞானம் என்பது ஒரு தனி மனிதனும் இறைவனுக்காக இன்னொருவரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ளாயே இருக்க ஒருவனை நீங்கள் தேடுவதற்கு அந்த உபாயத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும், வழியைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒழிய இறைவனிடத்திலே நீங்கள் பெறுவதற்கான ஒரு சலுகையை, ஒரு மோட்சத்தை இன்னொருத்தர் உங்களுக்கு அவங்க மூலமாக அந்த அருளை பெறுவது அல்ல. ஆகவே அத்தகைய ஒரு ஞானத்தை, அத்தகைய ஒரு ஆன்மீக அந்த பேரொளியை இந்த வள்ளுவருடைய குறளிலே சொல்லப்பட்டபடி முற்பரப்பனுடைய அனைத்து வினைகளையும் அறுத்து இனிமேலும் பிறப்பு இல்லாத இறைவனோடு இரண்டர கலக்கின்ற அந்த பெருநிலைக்கான வழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இனம், நிறம், நாடு அல்லது மொழி இப்படி எந்த ஒரு வித்தியாசமின்றி உலகம் முழுதும் இன்றைக்கு ஆனந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் இயக்கம்தான் பல்வேறு துறவிகள் மூலமாக இந்த கலையை, ஆன்மீக வித்தையை ஒரு யோகிகள் மூலமாக, அவர்களெல்லாம் துறவிகள், அவர்கள் மூலமாக போதித்து இன்றைக்கு உலகம் முழுதும் அந்த எப்படி இறைவனுடைய புகழை பாடுவது, எப்படி இறைவனை சிந்திப்பது என்ற அந்த ஒரு ஞான மார்க்கத்தை புரிந்து அந்த வாழ்க்கையை தொடங்கி விட்டார்கள். நீங்களும் இந்த சொற்பொழிவை கேட்கின்றவர்கள் எல்லாம் நீங்களும் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய இந்த 9380851222 இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு இந்த ஞானத்தை பெறுவதற்கான உதவியை நான் நிச்சயமாக செய்வேன். அதை நீங்கள் குருவினிடத்திலே முறையாக கற்றுக்கொள்வதற்கான உதவியும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இது விற்பனைக்காக அல்ல. இறைவனுடைய ஞானத்தை விற்பது அதாவது பாவத்திலும் மிக மகா பாதகம். ஆகவே இந்த நல்வழியை அனைவரும் கற்று வள்ளுவர் சொன்ன அந்த இறைவனை காணுங்கள். உண்மையிலேயே இந்த நல்வினை தீவினை என்ற கடலை கடந்து இறைநிலையை அடையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.